இப்ப நம்ம குடிமான்களை பத்தி பார்க்க போறோம். ஆப்போசிட்ல ஒரு அம்மா குடிக்கவே கூடாதுன்னு கூப்பாடு போட்டு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சில குடிமான்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இருக்காது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றதுதான் சரி. ரெண்டையும் சேர்த்தா 3 இல்ல 4. குடிக்கிறத நியாயப்படுத்தி நீயா நானால ஒருத்தர் அவருக்கே தெரியாம சமஃபன்னா பேசிட்டு இருப்பாரு. சரக்கு அடிச்சவங்க அதை விட்டு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம் சார். அப்படி இருக்கும்போது இல்ல சாரி இது இப்ப நாட்டுல இருக்கிற எல்லா பார்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு டாக் போகும். அதுக்கு என் தலைவன் நியாயமா ஒன்னு சொல்லுவாரு பாருங்க. இந்த சரக்கு நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிக்கிறோம். என்ன பறக்கான அது? இப்ப இதை ஒழிச்சிட்டாங்க, ஃபுல்லா ஒழிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நான் எல்லா பக்கமும் சரக்கு கேட்டு பார்த்துட்டேன்டா, ஒரு பொட்டு கூட சரக்கு கிடைக்கல மச்சான். எவனோ ஒருத்தன் சந்துக்குள்ள மூலையில உட்காந்துட்டு கொடுப்பான். அது என்ன சரக்கு எதை கலந்து வச்சிருக்கான்னு கூட தெரியாது. அதை வாங்கி குடிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துடும். பட்ட சாராயம் கிடைச்சிச்சின்னு பட்டுன்னு அடிச்சிடாத மச்சான். ஓகே, ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இப்பயாச்சும் நாங்க ஏதோ பார்த்து குடிச்சிருப்போம். நீங்க பெரிய அறிவாளி பங்காளி. சரி, ஓகே. இப்ப திடீர்னு மதுவிலக்கு அமல்படுத்தப்படுது, எங்கேயுமே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடைக்காது, கள்ள சாராம நாட்டு கிடைக்காது. எப்படின்னா முடியல சார், இது உண்மை.